மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களுடைய எண்ணம், சிந்தை, இருதயத்தின் தியானம் அனைத்தும் உமக்கே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்திலே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்தவர்களாக அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது அது அவருடைய பிறப்பின் நாளை கொண்டாடுவதல்ல, பிறப்பின் நோக்கத்தை கொண்டாடுவது. அவர் எதற்காக பிறந்தார் என்பதை கொண்டாடுவது. அவர் எதற்காக பிறந்தார் என்பதை சொல்லுவது தான் நற்செய்தி. அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை சொல்லுவது நற்செய்தி. ஆகையால் இந்த கொண்டாட்டம் நற்செய்தி என்பது வருடத்தில் ஒரு நாள் அல்ல, தினமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டிய நாள். தனிப்பட்ட ஒரு நாளை நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நாளை நாம் அவர் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், ஒரு வாய்ப்பாக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் டிசம்பர் 25 வாய்த்து விட்டது. வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னும்போது 25ஆம் தேதி வாய்த்து விட்டது, அதிலே அறிவிப்போம். மற்ற நாட்கள் எல்லாம் வாய்க்காமல் போனாலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அறிவிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நாம் இந்த தலையாய வசனம், வாட் இஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவதற்கு மிக அற்புதமான ஒரே ஒரு வசனம் என்ன? ஏசாயா 9:6. இன்றைக்கி நிறைய வசனங்கள் படிப்போம், தயாராக இருங்க. நீங்கள் தான் படிக்கணும். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதாங்க கிறிஸ்மஸ். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், பிறந்ததை கொண்டாடுவதல்ல, குமாரன் கொடுக்கப்பட்டதை கொண்டாடுவது. ஹல்லேலூயா. தெளிவாக இது என்ன நாள் என்பதை அன்றே அறிவித்து விட்டாகிவிட்டது. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விஷயம் இருக்குப்பா இதில். ஃபஸ்ட் ஹாஃபோடு நின்றுடாத, செகண்ட் ஹாஃபுக்கும் வா. ஃபஸ்ட் ஹாஃப் என்னன்னா, ஒரு பாலகன் பிறந்தார். எ பேபி வாஸ் பார்ன், எ பேபி வாஸ் பார்ன் பட் எ சன் வாஸ் கிவன். கடவுளுடைய குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டதை கொண்டாடுவதா, பிறந்ததை கொண்டாடுவதா? பாலகன் பிறந்ததை கொண்டாடுவதா, குமாரன் கொடுக்கப்பட்டதை கொண்டாடுவதா? அதுதான் கேள்வி. மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு பாலகன் பிறந்தார், அந்த பிறந்ததை கொண்டாடி கொண்டிராமல் அவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தவர்களாக கொண்டாட வேண்டும். குமாரன் கொடுக்கப்பட்டார். எ சன் வாஸ் கிவன் டு அஸ். அப்போது கிஃப்ட் அப்படின்றது பிறந்ததல்ல, கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் ரட்சிப்பு அது உங்களால் உண்டானது அல்ல, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஈவு. அந்த ரட்சிப்பு எங்கே வந்தது? சிலுவையில் வந்தது. குமாரன் கொடுக்கப்பட்டது சிலுவை, பாலகன் பிறந்தது. அதுதான் முன்னணை. முன்னணை என்பது, தொழுவம் என்பது எதுவாக வைத்து கொண்டாலும் அது பிறந்தது, பிறந்த இடம். ஆனால் கொடுக்கப்பட்டது அது சிலுவையில் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. குமாரன் கொடுக்கப்பட்டதற்கு 33 ஆண்டுகள். இந்த வசனத்தின் முதல் வரி அது அவர் பிறந்த நாளாக கருதப்பட வேண்டும். கொடுக்கப்பட்டது என்பது 33 வருடங்கள் கழித்து. ஹல்லேலூயா. அந்த இடைப்பட்ட வாழ்க்கை, அந்த இடைப்பட்ட காலங்களிலே நமக்கு என்ன போதித்தார், எவ்விதமாக நடந்து கொண்டார், என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் சொன்னார் என்பதை கடைபிடிக்க வேண்டியது. இதோட கிறிஸ்மஸ் செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். இதற்கு பின்பாக நாம் எந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறோம்? வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நாட்களிலே நாம் எப்போது நம்ம யூஸ்வலாக ஒரு பாரம்பரியமாக நாம் சொல்லுவது புத்தாண்டு, நியூ இயர். புத்தாண்டு அது 365 நாள் ஒன்று வருது, அவ்வளோதான். அந்த 365 நாள் அதுனா வந்து பழசாயிட்டே போகுது, திரும்பவும் ஒரு நாள் வருகிறது. ஆகையால் தான் நான் என்னுடைய பர்சனல் நான் எப்படி கருதுகிறேன் என்றால், புத்தாண்டு வாழ்த்து என்று சொல்லுவதை விட இன்னும் ஒரு ஆண்டை வாழ்த்துவோம். another year, not a new year, another year. ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். another year is given, not a new year. ஏனென்றால் அந்த நியூ இயர் 365 டேஸில் that will become a old year. மறுபடியும் புது வருடம். இது புது வருடம் என்று சொன்னால் புதிதாகவே இருக்குமா? இருக்காது. இன்னொரு வருடம் புதிதாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு புதிதாய் கொடுக்கப்படுகிற வருடங்களை புதிதாய், அப்போ அந்த புதிதாய் என்பது இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டடி மாதிரி போவோம். கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும், கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த முதல் காரியத்திலே நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, எவ்ரி டே இஸ் a நியூ டே. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிது. அப்போது இந்த வருடம் 365 நாள், அந்த 365 நாளில் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னவா இருக்கும் அது? அப்போ புத்தாண்டை கொண்டாடுவதா, புதிய நாளை கொண்டாடுவதா? 365 புதிய நாட்களை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாவது தான் நம் டிசம்பர் 31 நம்ம போய் அவருடைய சந்நிதியிலேயே அவருடைய தியானிக்கிறோம். அதற்காகத்தான். ஏனென்றால் நாளையிலிருந்து எனக்கு புதிதாக 365 நாளை என் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. 365 நாளும் நான் பயணிக்கப் போகிறேன்னா, ஒவ்வொரு நாளும் எவ்விதமான சூழலில் நான் வாழப்போகிறேன், எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறேன், எப்படி மேற்கொள்ளப் போகிறேன் என்பதையெல்லாம் நாம் ஆயத்தமாவதற்குத்தான் இந்த புத்தாண்டு செய்தி. அதை தான் நாம் a preparation for the whole year. இந்த ஒரு வருடத்திற்கு நான் எப்படி ஆயத்தமாகிறேன் என்பதற்காகத்தான் அந்த தியானம். அப்போ காலைதோறும் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் காலைதோறும் என்ன புதிதாக இருக்குது? கன்ஃபார்ம்டாக சொல்லணும். கிருபை தான் புதிதாக இருக்கா? இல்லை அப்படி போட்டிருக்கா பைபிளில்? இப்போ நீங்கள் சொல்கிறது கிருபை புதிதாக இருக்கிறது, எந்த வசனத்தில் வருது? ப்ரேயர் போது நாங்கள் நடுவில் அதை சொல்லி ப்ரே பண்ணிடுவோம். மற்றபடி எங்களுக்கு அது எங்கே இருக்குதுன்னெலாம் தெரியாது. நிறைய படிக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்கள் படிப்பது குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்னா எல்லாமே நமக்கு கூகுளில் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிடுறோம். அது கிடையாது. பைபிள் இஸ் கிரேட்டர் தேன் கூகுள். இதில் கிடைக்காது, அதில் கிடைக்காது. காலைதோறும் புதிதாக இருக்கிறதுன்னா படிக்கணும், நிறையா பைபிள் படிக்கணும், புத்தகங்கள் நிறைய படிக்கணும். அறிஞர் அண்ணா என்று சொல்லுகிறோமே, அவர் தன்னுடைய ஒரு சிகிச்சை, அதாவது சர்ஜரி, ஆப்ரேஷன், அவருக்கு நடக்கிற ஆப்ரேஷனை தள்ளி போட்டாராம். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை, ஆகையால் ஆப்ரேஷனை ஒரு வாரம் தள்ளி போடுங்கன்னு சொன்னாராம். இது வரலாறு. புத்தகம் படிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த புத்தகம் படிக்கிற ஆர்வம் நம்மகிட்ட என்ன ஆயிடுச்சு? போயிட்டே இருக்கு. அப்படி அல்ல. யூ ஷுட் ரீட் புக்ஸ். பகத்சிங்னு சொல்கிறோமே, அவருக்கு மரண தண்டனை விதித்தாகிவிட்டது. மரண தண்டனை விதித்தாத பின்பும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். செத்து போகிறோமே, இப்போ படித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம அப்படி தானே யோசிப்போம். இன்னும் 15 நாளில் தூக்கில் போட போகிறேன், இதை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படி நினைக்கவில்லை. அப்பொழுதும் படித்து கொண்டிருந்தார். புத்தகம் படிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வரான், வெயிட் பண்ணுறான், அப்பாயின்மெண்ட்டு. எட்டி பார்க்குறான், யாரும் இல்லை, இவர் மட்டும்தான். டாக்டர் உள்ள பைபிள் படிச்சுருக்கார். இவன் எட்டி பார்க்குறான், மறுபடியும் படிக்கிறார். இவனுக்கு டென்ஷன், எப்படியாவது போயிட்டு சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா கிளம்பலாமே. எட்டி பார்த்தா டாக்டர்னா வாப்பா உட்காரு அப்படின்னு. என்ன டாக்டர் படிச்சுட்டு இருக்கீங்க? பைபிள் படிச்சுட்ருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஆப்ரேஷன் சொன்னீங்க. ஆமாம், ஆப்ரேஷன். இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன். ஆமாப்பா, ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன். இப்போ நான் வந்திருக்கேன், அது கூட நீங்கள் பார்க்காம பைபிள் படிச்சுருக்கீங்களே. இந்த படிக்கிற பைபிள் எதுக்கு யூஸ் ஆகும்? எனக்கு நீங்கள் செய்ய போகிற ஆப்ரேஷன்னு முன்னாலேயா, ஆப்ரேஷனுக்கு பின்னாலேயா? எப்படி கேட்டால்
ஆஃப்டர் சர்ஜரி ஆர் பிஃபோர் சர்ஜரி? டாக்டர் சொன்னாரா ஆப்ரேஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும் பாருங்க. டியூரிங் த சர்ஜரி. டாக்டர் ஆன்சர் நோ, டியூரிங் த சர்ஜரி திஸ் வில் ஹெல்ப். ஆப்ரேஷன் செய்யும் போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா, முன்னாலேயும் பின்னாலேயும் அல்ல. நம்மோடு கடந்து நம்மோடு துணையாய் நம்மோடு வழிநடத்தி வருகிறது அவரது வார்த்தை. அதை தியானிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தியானிப்பதற்கு தான் இந்த விஷயம். இப்போ நீங்கள் புலம்பல் 3 படிங்க. 22 படிங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அதுதான் காலைதோறும் கிருபை இல்லை, இரக்கங்கள். இது டிரான்ஸ்லேஷனில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு இடத்துல மெர்சின்னு வரும், ஒரு இடத்துல கிரேஸ்ன்னு வரும். பல மொழிபெயர்ப்புகளில் பல விதமாக இருக்கும். ஆனால் இரக்கங்கள் தான் உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. இரக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் அவருடைய கிருபையிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இரக்கம் பெறுவது அவருடைய கிருபையினால். அந்த இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. நேற்று பண்ணதையும் மறந்துட்டேன், முந்தா நாள் பண்ணதையும் மறந்துட்டேன், இதை இப்போ இனிமேல் பண்ண போறிய அதை கூட நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன்ப்பா. அதுதான் இரக்கம். கர்த்தர் நம்மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாய். அப்போ நியூ, எவ்ரிதிங் இஸ் நியூ, பிகமிங் நியூ. இப்போ அந்த நியூ என்னும்போது இன்றைக்கு செய்திக்குள்ளாக இப்போ தான் நான் வரேன். எப்படி வரேன்? இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 6, 7 2 அதிகாரங்களை நம்ம கொஞ்சம் பிரித்து 23ஆம் சங்கீதம் என்னது மேயிறது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? 23ஆம் சங்கீதத்தை அவங்க கொஞ்சம் தான் மேய்ஞ்சிட்டு போனாங்க. அது ஏகப்பட்டது இருக்குது அதில், அவ்வளோ விஷயம். ஆனால் அழகாக அந்த 3 காரியங்களை வைத்து மிக அழகாக சொன்னார்கள். இப்போ நம்ம இந்த ஆதியாகமம் 6, 7 நாம் பார்க்கலாம். 6, 7 இந்த 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரம் என்று எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஆதியாகமத்தில் 2, இந்த 6 to 8 2 விஷயம் புதிதான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேஸ், த வேர்ட் கிரேஸ் ஆதியாகமம் 6:3 முதல் முறையாக வேதாகமத்திலே பயன்படுத்தப்படுகிறது. கிருபை என்ற வார்த்தை முதல் பயன்படுத்தப்படுவது எங்கே என்றால் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபை என்கின்ற வார்த்தை பைபிளில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் யூஸ் பண்ணப்படும். யாருடைய கண்களில் கிருபை? கர்த்தருடைய கண்களில் கிருபை. யார் மேல் கிருபை? நோவாவின் மேல் கிருபை. அப்போ அந்த 6:8 the first time Bible using the word grace, தினம்தோறும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிதாக இருக்கிற கிருபை எங்கே ஆரம்பிக்குது? நோவாவின் காலத்தில் ஆரம்பிக்கிறது. அது பயன்படுத்தப்படுகிறது. அந்த பயன்படுத்தப்படுகிறது எப்படி என்றால் இன்னொரு புதிதான காரியம் அதற்கு காரணமாக இருக்கிறது. பைபிளில் ஒரே ஒரு வசனம், அதுதான் மிக மிக சோகமான ஒரு வசனம். வாட் இஸ் த saddest verse in the Bible? மிகவும் சோகமான வசனம் எது? 6:6 படிங்க. 6:6 படிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. இதாங்க saddest verse in the Bible. நாம் கவலைப்படுவது அல்ல, நமக்காக கர்த்தர் விசனப்படுகிறாரே, அதுதான் மிகவும் விசனமான காரியம். விசனமாக இருந்த அவருடைய இருதயத்திற்கு விசனமாக இருந்தது புதிதான கிருபை. அந்த புதிதான கிருபை நோவாவின் காலத்தில் நோவாவின் மேல் அவருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்றால் கர்த்தருடைய இருதயம் விசனப்பட்டது. சரி, விசனப்பட்டது என்றால் ஏன் விசனப்பட்டார்? அடுத்த கேள்வி, why he became sad?
6:5 வாசித்தீர்கள் என்றால், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு, அதனால அவர் விசனப்பட்டார். எதனால விசனப்பட்டார்? மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி கொண்டே வருகிறது. இன்னைக்கும் அது குறையில, பெருகி கொண்டே வருகிறது. அதனால் அவர் வசனப்பட்டார். அப்போ இந்த அவருடைய வருத்தம், அவனுடைய இந்த மனஸ்தாபம், இந்த விசனம், அதனால் என்ன ஆனது? வாட் ஹேப்பன்ட்? அடுத்த கேள்வி, இதனால் என்ன ஆனது? ரோமருக்கு எழுதின நிருபம் 5:20 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:20. மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஓகேவா? இப்போ ஆர்டர் எப்படி வருது பாருங்க. விசனப்பட்டார். ஏன்னா அக்கிரமம் அது பெருகி கொண்டே வந்தது. அக்கிரமம் பெருகி கொண்டே வந்ததினால் என்ன நடந்தது என்றால், கிருபையும் கூடவே பெருகி கொண்டு வந்தது. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பெருகி கொண்டு வருகிறது. சரி, அப்போ அந்த பெருகி கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கிறது என்றால், அங்கே தான் ஞானஸ்நானம் வருகிறது. அந்த ஞானஸ்நானம் எப்படி வருகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம். இப்படி கிருபை வருதுனால நம்ம பாவம் செஞ்சுட்டே போலாமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதான் இதை ஞாபகம் வச்சுங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுதான் வாட் இஸ் பேப்டிசம் அல்லது ஒய் பேப்டிசம், எதற்காக ஞானஸ்நானம் என்பதை பார்த்தோம். இப்போ நம்ம அப்படியே அங்கேருந்து மறுபடியும் எங்கே வரணும்னா, இந்த நோவாவிற்கு வர வேண்டும். இப்போ நோவாவிற்கு வர வேண்டும் என்றால் 1 பேதுரு 3:21. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது? படிங்க. மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அதுதான் அந்த ஞானஸ்நானம் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி, அது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முன் வசனம் என்ன சொல்லுது? அந்த ஆவிகள் இல்ல 21 வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும். ஓகே, இப்போ அந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்வது ஒப்பனையானது என்னன்னா, 8 பேர் மாத்திரம் அந்த பேழையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். அதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அப்போ எங்கே ஒப்பனையாக இருக்குது? அந்த 8 பேருடைய அந்த பேழையிலே தப்பித்து கொண்டது இந்த ஞானஸ்நானத்திற்கு அது கம்பேர் பண்ணுறார். இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறார். எங்கே? நோவா காலத்தில் நடந்த அந்த ஞானஸ்நானம். இட் இஸ் கம்பேர்ட் வித் அந்த நோவாஸ் ஆர்க். அதில் கம்பேரிசன் அங்கே நிற்கிது. இப்போது அப்படி இருக்கிற அது எதற்காக அந்த 8 பேர் மாத்திரம்? why that 8 persons? அடுத்த கேள்வி நமக்கு, அந்த 8 பேர் மாத்திரம் ஏன் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 6:9 பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டான். அதான் காரணம். நோவா கடவுளோடு சஞ்சரித்திருந்ததினால் நோவாவோடு அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நோவா. நோவா கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததினால் அந்த குடும்பம்
8 பேராக அவர்கள் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நோவா கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது காரணமாக இருந்தது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன் அதர் 7 people ஆல்சோ காட் சேவ்டு. மற்றவர்களும் பிழைத்து கொண்டார்கள். அப்போ அது காரணமாக இருந்தது. ஏனென்றால் நோவா அவரோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போது யாரெல்லாம் விடுபட்டு போனார்கள்? இந்த 8 பேர் ரைட்டு. யாரெல்லாம் விடுபட்டு போனார்கள்? 6:3 பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம் தான் இருக்க போறாங்க. அது வரைக்கும் தான் அவங்க காலம். அதனால் அவர்களோடு என்னுடைய ஆவி இருக்க போவதில்லை, இருக்காது. அதனால தான். அப்போ வை தட் 120 years? எல்லா வேத அறிஞர்களும் ஆய்வாளர்களும் சொல்லுகிற கருத்து, அந்த 120 ஆண்டுகள் என்பது மழைக்கு முன்பாக நோவா அவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருந்தார் என்ற அர்த்தம். அதுதான் பொருள். மேத்யூ ஹென்றி ஒரு மிகப்பெரிய ஸ்காலர், அவரும் அதான் எழுதுகிறார். 120 years நோவா வாஸ் ப்ரீச்சிங். நோவா அவரோட என்ன பண்ணார்? அந்த மக்களோடு அவர் உபதேசித்து கொண்டிருந்தார். 8 பேர் சேர்ந்து ஒரு பேழையை கட்ட முடியுமா? வெறும் 8 பேர் சேர்ந்து நம்மளை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாற்ற போகிறாரு. ஆனால் நம்ம 8 பேரும் ஒவ்வொருத்தராக கட்டையும் ஆணி எடுத்துனுவாங்க, அடித்து நம்ம பண்ணிடலான்னு பண்ண முடியுமா? அப்போ அதற்கு கூட உடனிருந்து செய்தவர்கள் எல்லாம் யார்? அநேக மக்கள். டெய்லி தினக்கூலியில் நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, மாத சம்பளத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. எல்லாருமே பின்னால் போய் சிரிச்சிருப்பாங்க, முட்டாள் ஏதோ செய்கிறான், நமக்கு சம்பளம் வந்தால் போதும், வாங்கிட்டு போவோம். அவர் கூடவே சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அத்தனை உடனிருந்து உழைத்து அவ்வளவு பெரிய பேழையை உருவாக்கி, அப்போல்லாம் ஒருத்தர் ஏதாவது அவர்கிட்ட போய் எதுக்கியா இதை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்க மாட்டான். கேட்கும்போது ஆண்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அப்போ இந்த தூத்துக்குடிக்கு மழை வரப்போது பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருப்பார். கேட்காம என்ன பண்ணான் அவன்? இவரை பைத்தியமாக நினச்சான். அப்போ உண்மையாகவே உபதேசித்தாரா இல்லையா அப்படின்னா அதுக்கும் வேத வசனம் இருக்குது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, பார்த்தீங்களா, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அதுதான் இப்போ புரியுதா? அவபக்தி உள்ளவர்களுக்கு 8 பேரும் காஸ்பல் சொன்னாங்க, 8 பேரும் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. அந்த போட்டுக்கு வெளியே நின்று, அந்த ஷிப்புக்கு வெளியே நின்று என்ன பண்ணாங்க? 8 பேரும் பிரசங்கம் பண்ணி இந்தாங்க பிடிங்கன்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தரும் அதை பற்றி கவலையே படல. அதை தான் இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ரேலின்னு போகிறீங்களே, என்னது இது? நமக்கு ஒரு பேழை ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஹாப்பி கிபி 2024. இனிமேல் நீங்கள் எப்படி அனுப்பணும்? மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு அனுப்பாதீங்க, ஹாப்பி கிபி 2024ன்னு அனுப்புங்க. அது கிறிஸ்துவுக்கு பின் 2024ன்னு உலகம் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரியாது. நாம் தான் அதை சொல்ல வேண்டும். இந்த 2024 என்பது வெறும் 2024 அல்ல, அது கிறிஸ்துவுக்கு பின் 2024. அதை உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. நாமும் பேழைக்குள்ளாக ஒவ்வொரு வருடமும் புதிய ஒரு பேழையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நோவாவே நீ இந்த பேழைக்குள் பிரவேசி. கட்டியது நீதான், கட்டச் சொன்னது நான் தான். இவர்களோடு சேர்ந்து நீ இதை கட்டி முடித்து விட்டாய். ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீ இதற்குள் பிரவேசி. உள்ளப்போ சொன்னார், வெளியே வாழ்றது சொன்னாரா? எப்போ வெளியே வரணும்னு சொன்னாரா? சொல்லலை. அது நம்முடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நோவாவின் கையில் விட்டு விட்டார். நீயே ட்ரை பண்ணு, நீயே வெளியே வா, நீ சோதித்துப்பார். நீ காக்காவை அனுப்புவியோ புறாவை அனுப்புவியோ அது எனக்கு தெரியாது.
உன்னுடைய ஞானத்தை நீ பயன்படுத்தி கொண்டு எப்பொழுது வெளியே வர வேண்டும் என்பதை நீ தீர்மானம் செய். உள்ளே செல்வதை நான் செய்வேன், கதவை அடைப்பதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைத்தார். நோவாகிட்ட எல்லாம் சொன்னார், எவ்வளோ முழம் நீளம், எவ்வளோ அகலம் எல்லாம் சொன்னார். ஆனால் கதவை மூடிவிடு நோவா என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதன் மூடினால் அது திறக்கப்படும், கர்த்தர் மூடினால் அது. ஏனென்றால் பூட்டக்கூடாதவையை பூட்டுகிறவர், திறக்கக்கூடாததை திறக்கிறவர் அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆகையால் தான் கர்த்தர் கதவை அடைத்தார். தெளிவா வசனம் இருக்கு. நோவா அடைக்கவில்லை, கர்த்தர் கதவை அடைத்தார். நோவாவிடம் அதற்குள்ளாக நீ பிரவேசி என்று சொன்னார். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 6:18. இந்த பிரவேசிப்பது, இந்த ப்ரீச்சிங் எல்லாம் பண்ணிட்ட, யாருமே உனக்கு செவி சாய்க்கல, நீ உள்ளே போயிட்ட, உள்ளே போக வேண்டும். இப்பொழுது 6:18 என்ன சொல்லுகிறது? ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டது சஞ்சரிப்பது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன அதுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். நோவா, நீ மட்டும் உள்ளே போக வேண்டாம், உன் கூட உன் மனைவி மக்களோடு நீ உள்ளே சென்று விடு. நாம் இந்த 2024 பேழைக்குள்ளாக நாம் குடும்பமாய் உள்ளே செல்ல வேண்டும். கர்த்தர் கதவை அடைப்பார். வெளியே வருவது நம்முடைய கையில் கொடுக்கப்படுகிறது, அது கர்த்தர் செய்வதில்லை, நீதான் தீர்மானிக்க வேண்டும். அப்போ வாட் இஸ் த ரெமெடி? அதுதான் 6:18 நாம் இப்படியாக உள்ளே போயிட்டோம். அதுக்கு என்ன? ரெடம்ஷன் ஹேஸ் காட் அ ரெமெடி. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு வழி. அப்போ அந்த ரெமெடி என்ன? வாட் இஸ் த ரெமெடி ஃபார் தட்? அதற்கு நாம் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதான் யாருக்காக உண்டு பண்ணினாரு? இப்போ நம்ம வெறும் 6-7 மட்டும் படிச்சிருந்தோம்னா நோவா என்ன பண்ணாருன்னு தெரியாது. பேதுருவையும் படிக்கணும், எபிரேயரையும் படிக்கணும், ரோமருக்கு எழுதின நிருபத்தையும் படிக்கணும். அப்போ தான் இது புரியும். அதுக்கு பேர் தான் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிறது. என்ன பண்ணணும்? தேடி வாசியுங்கள். அதுக்கு பேர் தான் தியானம். அதற்கு பேர் தான் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது. தேடி ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இராது. எல்லாத்துக்கும் ஜோடி வசனங்கள். அந்த ஜோடி வசனங்களில் இங்கே சொல்லுது, நோவா தன்னுடைய குடும்பத்தாருக்கு எச்சரித்து அழைத்து கொண்டு சென்றார். அப்போ நாமும் அதை செய்ய வேண்டும் என்பதை தான் அங்கே நம்ம பார்க்குறோம். 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். அதுதாங்க ஆயத்தம். நோவா உள்ளே போக உனக்கு எல்லாம் அங்கே இருக்கும்னு சொல்லலை. என்ன பண்ணாரு? சாப்பாடெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ, எத்தனை நாள் மழை வரும் அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீங்கள் ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும். 2024க்கு உன் பதார்த்தங்களை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன பதார்த்தம்? என்ன பதார்த்தம்? ஆவிக்குரிய பதார்த்தமும் நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரவேசிப்பதற்கு முன்பாக நீ ஆயத்தமாக வேண்டும். அந்த ஷிப்புக்குள்ளே போகிற இப்போ. அதனால் நீ பாட்டில் வெறுமனை போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஜெபம் பண்ணாத, ஏதாவது உள்ளே வந்து விழுமா அப்படின்னு இல்லை. உன்னுடைய மிருகங்களுக்கும் சேர்த்து, அவைகளுக்கும் உங்களுக்கும் சேர்த்து பதார்த்தங்களை ஆயத்தம் செய்து கொள், சேர்த்து வைத்துக்கொள். கலெக்ட், சேவ். சேவிங்ஸ் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. சேவிங்ஸ் என்பது அங்கேயே நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சேவிங்ஸ் லைஃப்பில் யூ ஹேவ் டு சேவ் சம்திங். அது எப்போ பாரு அற்புதம் அற்புதம்னு நினச்சிருந்தீங்கன்னா சேவ் பண்ண மாட்டீங்க. சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறாரு, அதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. நாம் சேமிக்க வேண்டும் என்ற ஞானத்தை நம்முடைய கர்த்தர் தான் கொடுக்கிறார், அதுவே மிகப்பெரிய அற்புதம். நான் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவேன்,
இதை விட நல்ல செல்லு வாங்கணும், இதை விட பெரிய மொபைல் வாங்கணும் அப்படின்னு வாங்கி வாங்கி எல்லாத்தையும் காசை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறேன்னா யாருடைய தப்பு அது? சேமித்து வைத்துக்கொள், எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். பிஃபோர் யூ என்டர், அந்த என்டர் ஆகிறதுக்கு முன்னால், பேழைக்குள்ளே செல்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். அது மட்டுமல்ல, 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, அப்படியே செய்தான், செய்து முடித்தான். உள்ளே செல்வதற்கு முன்பாக, பேழைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக அவன் எப்படி கர்த்தர் சொன்னாரோ அப்படியே செய்தான். அது மட்டுமல்ல, செய்து முடித்தான். முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றார், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக, உன்னை மட்டும்தான்பா நீதிமானா நான் பார்த்தேன், இந்த சந்ததியிலேயே உன்னை நான் நீதிமானாகப்பா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! காட் கிவன் சர்டிஃபிகேட், கான்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். காட் நமக்கு என்ன பண்ணுறாரு? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். உன்னை தான்ப்பா நீதிமானா பார்த்தேன் அப்படின்னு அவருடைய சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். எதுக்கு? உள்ள பிரவேசிப்பதற்கு, எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்கு, எனக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டில் பிரவேசிப்பதற்கு, எனக்கு மீண்டும் கொடுத்த இன்னும் ஒரு ஆண்டை கொடுக்கிறாரே, அதிலே நான் பிரவேசிப்பதற்கு நான் கர்த்தருடைய நல்ல சான்றிதழை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்சான்றிதழ் இஸ் given to me, it should be given to me, அது எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? அதை தான் நம்ம 7:16 பார்க்கிறோம். 7:16 கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அதுதாங்க ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட்டை வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? அது அந்த சர்டிஃபிகேட் வேறு ஒன்றும் இல்லை, அதான் ஐடி கார்டு, அதான் ஆதார் கார்டு. அதை காட்டினோடனே உள்ளே போ அப்படின்னு உள்ளே அனுப்பி என்ன பண்ணுவார்? டோரை லாக் பண்ணிவிடுவார். காட் வில் லாக் த டோர். கர்த்தர் கதவை அடைப்பார். அவர் அடைத்து விட்டார். ஏன் அப்படி கதவை அடைக்கிறார்? யார் அந்த கதவு? ஏன் அந்த கதவு? எதற்கு அந்த கதவு என்று பார்க்க வேண்டும் என்றால், நம்ம இந்த 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, மேல்தட்டு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து, மேல் தட்டிலிருந்து ஒரு முழம் தாழ்த்தி பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். பாரு, ஃபர்ஸ்ட் என்ன வைக்க சொல்றாரு? ஜன்னல். ஜன்னலுக்கு பக்கத்தில் என்ன வைக்க சொல்றாரு? கதவு. ஜன்னலை உங்ககிட்ட விட்டுறேன், நீ திறந்துக்கலாம் மூடிக்கலாம். ஆனால் கர்த்தர் கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. ரெண்டு பக்கத்தில் தான் இருக்கு. ரெண்டையுமே நானே ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரைட்டு எதுக்கு? வெறும் ஜன்னலை திறந்து பார்க்குறது. இந்த 365 நாளும் இந்த பேழைக்குள்ளாக இருந்து ஜன்னல் வழியாக பாருங்கள் உலகம் எப்படி இருக்கிறது என்று. நான் வெளியே வரலாமா வேண்டாமா என்பதற்கு நீ உன் ஞானத்தை பயன்படுத்து. காகத்தை அனுப்பு, புறாவை அனுப்பு. ஒரு நாள் நீ வெளியே இறங்க வேண்டிய காலம் வரும். ஹல்லேலூயா. வெளியே இறங்குவது தான் நாம் பரலோகத்திற்கு செல்வது. The boat will change. பேழை மாறிக்கொண்டே இருக்கும். வருடத்திற்கு ஒரு பேழை. கட்டுவாய், உள்ளே செல்வாய், கதவை அடைப்பார், இறங்குவாய். ஆனால் ஒரே ஒரு நாள் அன்று நாம் அவரோடு சஞ்சரிப்போம். ஹல்லேலூயா. அதற்கு நீ இங்கே அவரோடு சஞ்சரித்தால் நீ பேழையை கட்டுவாய், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒரு ஜன்னலை கொடுப்பார், அதன் பக்கத்தில் ஒரு கதவை கொடுப்பார், ஆனால் அவர்தான் அதை அடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைத்தார். ரெண்டு பக்கத்தில் இருக்கு. ஏனென்றால் யோவான் 10:9 தெளிவாய் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். ஆங்கிலத்திலே I am the door. அப்ப அந்த கதவு தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு அவர் ஒரு கதவை கொடுக்கிறார். அந்த கதவு சொல்கிறது, நானே வாசல், நானே வாசல். அதனால தான் அந்த வாசலை குறித்து எங்கே பார்க்கிறோம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. அதுதான் பாத்தீங்களா, அந்த வாசல் எப்போ திறக்கும்? நீ என் வசனத்தை கை கொள்ளும் போது அது திறந்த வாசலாக மாறும். ஹல்லேலூயா. உன்னை காப்பாற்றும் போது அடைக்கப்படும், உன்னை காக்கும் போது அடைக்கப்படும், நீ பயணிக்கும் போது அடைக்கப்படும், உன்னை தற்காப்பு செய்து கொள்வதற்கு அடைக்கப்படும், உன் குடும்பத்தை காப்பதற்கு அடைக்கப்படும், நீ ஜலத்திலே மிதக்கும் போது அடைக்கப்படும். ஆனால் ஒரு திறந்த வாசல் அது மாறும். ஹல்லேலூயா. அந்த அடைக்கப்பட்ட அந்த கதவு திறந்த வாசலாய் மாறும். மீண்டும் அதே 3:10 வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. நல்லா கவனிங்க, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்புறம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதுதான், அது முக்கியமானது ஒரு காரியம். 10ஆம் வசனம் தான் நம்ம படிச்சிங்க, 3:10 படிச்சிங்களா? ஓகே, 3:20 படிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இப்போ டோர் எப்படி ஆகுது? திறந்த வாசலை வைத்தவுடன் உனக்கு ஒரு வாசல் இருக்கிறது, உன்னுடைய வீட்டு கதவு இருக்கிறது, உன்னுடைய இதய கதவு இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்லுங்க, படிங்க. இதோ வாசற்படியிலே நின்று அப்புறம் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு என் உபதேசத்தை கேட்டு என் கட்டளைகளை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நானும் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நம்ம கற்ற பேழைக்கு போஜனத்தை நாம் தான் சேமித்து கொள்ள வேண்டும். அவர் கதவாக மாறும்போது அவரோடு நாம் போஜனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த போஜனம் வேறு, அந்த போஜனம் வேறு. ஆகையால் தான் கிறிஸ்மஸ் என்றால் அது பிரியாணியும் கலகலப்பாவும் அல்ல. என்ன அல்லது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, பிரியாணியும் கலகலாவும் அல்ல. ஏனென்றால் கர்த்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம பிளானிங்கை அதுதானே பண்ணுறோம். எத்தனை ட்ராக்ஸ் வாங்கினீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ட்ராக்ஸ் வாங்கினீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்கினீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கிறதுக்கு பயப்படுவீங்க. சரி, நியூ இயருக்கு நமக்கானதை தேடிக்கொள்கிறோமே வழிய நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதை தேடிக்கொள்கிறோமா? நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். எல்லா டிஷர்ட் உள்ளேயும் ஒரு ட்ராக்ஸு தெரியவே தெரியாது. மேலே பார்த்தீங்கன்னா அது டிஷர்ட் மாதிரி இருக்கும். நான் பெட்ரோல் பங்கில் இருக்க 2 பேருக்கு கூட கொடுத்தேன், ஆளுக்கு ஒரு டிஷர்ட். அடுத்த நாள் பார்த்தோம் உள்ளே ஒரு புக்கு இருந்தது சார்னா, அதுக்கு தான்ப்பா கொடுத்தேன். பனியனை மேலே போட்டுக்க, புக்கு உள்ளே போட்டுக்கான்னு. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை சொல்லுவது தான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்ம பேழைக்குள்ளாக நாம் செல்வதற்கு கர்த்தர் எல்லா காரியங்களையும் சொல்லித் தருகிறார். ஆனால் அதிலிருந்து வெளியே இறங்குவதை அவர் சொல்லித்தரவில்லை, நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். காக்கா போச்சு, என்ன பண்ணுச்சு? காக்கா திரும்பி வரவே இல்லை. ஆனால் புறா என்ன பண்ணுச்சு? ஏன் வந்தது? காக்கா பணத்து மேலே உட்காரும், புறா பணத்து மேலே உட்காராது. அதனால தான் திரும்பி வந்தது. உலகமே அழிந்த அத்தனை ஆடு மாடுகள் மனிதர்களெல்லாம் எவ்வளோ பாடி மேந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மழையில்
அழுகி போன சடலங்கள் மிதந்து கொண்டிருக்கும். காக்கா அதன் மேல், காகம் தானாக அமரும். அதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் புறா ஒரு அழுக்கான இடத்தில் கூட அமராது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யோனா வெளியே அனுப்பினார், நோவா வெளியே அனுப்பினார் புறாவை. அது என்ன பண்ணுச்சு? இப்போ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு கோ அவுட். அது சொல்லுது, இல்லைங்க இப்போ அவசரப்பட்டு போயிடாதீங்க, உலகம் அழுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சொல்லி கொடுத்தது, நல்ல செய்தியை கொண்டு வந்தது. இப்போ போலாம் நீ. அப்பொழுது அவர் வெளியே இறங்கினார். த ஃபர்ஸ்ட் ஆல்டர் வாஸ் கிரியேட்டட் பை நோவா. முதல் பலிபீடம் உருவானது நோவாவினால். முதல் கிருபை என்பது நோவாவினால். முதல் பலிபீடம் கட்டியது நோவா. த ஃபர்ஸ்ட் ஆல்டர், முதல் பலிபீடம் அவர்தான் கட்டினார். அதுக்கு முன்னாலெல்லாம் அது பலிபீடம் அல்ல, பலி செலுத்தப்பட்டது இருக்கலாம், ஆனால் பலிபீடம் என்பது அவர்தான், நோவா தான். த ஃபர்ஸ்ட் ஆல்டர் வாஸ் மேட் பை நோவா. ஆகையால் இங்கே அவரை பார்த்து, நோவாவை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாருன்னாக்கா, நீ ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். பேழையை உண்டாக்கிய போது கதவை கொடுத்தார். அந்த கதவு இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். அந்த கதவு சொன்னது பேதுருவை பார்த்து, உன் படகை கொன்றும் சற்று தள்ளி நிறுத்து. ஆண்டவர் சொன்னார் பேழைக்குள்ளே போ. ஜீசஸ் சொன்னார் பேழையை கொஞ்சம் தள்ளி நிறுத்துப்பா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சொன்னார். அதான் ஜீசஸுக்கும் காடுக்கும் உள்ள வித்தியாசம். காட் என்ன சொல்றாரு, நீ பேழையை நீ உருவாக்கு. ஜீசஸ் சொல்றாரு, உன் பேழையை கொஞ்சம் தள்ளி நிறுத்துப்பா. எதுக்கு தள்ளி நிறுத்தணும்? I want to make your boat as a pulpit. என்னுடைய பிரசங்க மேடையாக நீ தேவை, உன் உழைப்பு தேவை, உன் தொழில் தேவை, உன் படகு தேவை, உன் முயற்சி தேவை, உன் நேரம் தேவை. I want everything. நீ நினச்சிருக்கலாம், இந்த படகு தானே எனக்கு மூலதனம். கர்த்தர் கேட்கிறார், அதை கொஞ்சம் தள்ளி நிறுத்து. நான் அது மேலே ஏறி மக்களிடம் பேச வேண்டும். மக்களிடம் பேசுவதற்கு என் படகு சற்று தள்ளி நிறுத்தப்பட வேண்டும். அது மக்களை மறைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மறைப்பதாக அந்த படகு வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. பல சமயங்களிலே கிறிஸ்துவை காண முடியாத அளவுக்கு நாம் நம்முடைய படகை நிறுத்தி விடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சற்று தள்ளி நிறுத்து. அது நிறுத்தினா நான் உங்களை நேரடியாக பார்த்து பேசுவேன். என்னுடைய வாழ்க்கையே கர்த்தரிடம் சேர்ப்பதற்கு மக்களுக்கு தடையாக இருக்கிறது என்றால் கர்த்தர் இன்னும் சொல்லுகிறார், உன் படகை சற்று தள்ளி நிறுத்து. மூவ் யுவர் போட் a little. கொஞ்சம் தள்ளி நிறுத்து போதும், மற்றவற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அதே போல முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Noah built the first ark and first altar. அது மட்டுமல்ல, இங்கே இயேசு கிறிஸ்து அதை தள்ளி நிறுத்த சொன்னார். God put Noah inside the ark. கர்த்தர் நோவாவை படகிற்குள்ளே விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து படகின் மேலே அமர்ந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த கொடுக்கப்பட்ட குமாரன். பேதுருவின் படகின் மேல் அமர்ந்தார். நோவாவின் படகின் உள்ளே நோவாவை வைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகின் மேலே அமர்ந்தார். நிறையா இருக்குங்க பேழை, நிறையா இருக்குது ஷிப்பு. யோனாவை பற்றி யோசித்து பாருங்க. கப்பலில் நல்லா தூங்கினார். எங்கே ஜெபம் பண்ணார்? மீன் வயிற்றுல. Jonah was sleeping in the ship, but he was praying in fish, inside the fish. Difficult டைமில் ப்ரேயர். நல்ல இடம், ஃபஸ்ட் கிளாஸ் இடம். நீ அதான் தேர்ந்தெடுத்த, டிக்கெட் கொடுத்து வாங்கி போட் இதில் ஷிப்பில் ஏறி படுத்து நல்லா தூங்கிட்டு. ஜெபிக்க வேண்டிய இடத்திலே தூங்குவது, தூங்க வேண்டிய இடத்திலே ஜெபிப்பது. கர்த்தர் இடங்களை மாற்றி போடுகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, எங்கே ஜெபம் பண்ணார் அவர்? மீன் வயிற்றில் ஜெபம் பண்ணுறார். ஆனால் போட்டில் என்ன பண்ணார்? ஷிப்பில் நல்லா தூங்கினார். மற்றவெல்லாம் வந்து சொன்னான், பெருமாள் கோயிலுக்கு போகிறவன்
பிள்ளையார் கோயிலுக்கு போகிறவங்களும் வந்து எழுந்துரு ஏன் இவ்வளோ இதுவாக இருக்குன்னு அவன் எழுப்புறான். ஆனால் இவர் நல்லா தூங்குறார். ஏனென்றால் உண்மையான உயிருள்ள ஒரே கடவுளை வைத்திருக்கிறவர் தூங்கி கொண்டிருக்கிறார். மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், என்ன நீ இப்படி தூங்குறியன்? அப்பொழுதும் விலகி போனான். ஆனால் ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு மீனை கொடுத்தார். ஹல்லேலூயா. யோனாவை பிடிக்கிறதுக்கு கொடுத்தாருன்னு நினச்சிக்காதீங்க. என் ஆள் எங்கே போனாலும் என்கிட்ட ஜெபம் பண்ணுவான், அவனுக்கு ஒரு நல்ல இடத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மீனை கொடுத்தார். God gave a good place to know Jonah for praying. ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை யோனாவுக்கு கொடுத்தார் என்பதுதான் உண்மை. அதுதான் கர்த்தரோடு பேசுவது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தரோடு பேசுங்க. ஐயா, நான் இப்போ புதிய பேழைக்குள்ளே போகிறேன், பிரவேசிங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் என்ன செய்யணும்? டாக் டு காட், ப்ரே டு காட். ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா தினம் டைனிங் டேபிளில் உட்கார்ந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் போது கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவார். கர்த்தருடைய ஜெபம் என்னது? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த பையன் மட்டும் என்ன பண்ணுவான்? திரும்பி அப்படியே வாயை மூடிட்டு சிரிப்பான் அப்படின்றது. எதுக்கு? பரமண்டத்தில் இருக்க பிதாவுக்கு இவர் இங்கேருந்து ஜெபம் பண்ண எங்கே கேட்க போகுது? ஆனால் ப்ரேயரில் உட்காந்துப்பான் டெய்லி. அப்பா ஜெபிக்கும் போதெல்லாம் சிரிப்பானா, என்னடா இது பரமண்டத்தில் இருக்க பிதாவுக்கு எங்கேருந்து கேட்க போகுது, இவன் இங்கே உட்காந்துன்னு ஜெபிக்கிறாரு அப்படின்னு. அந்த சிறுவன் தான் மார்க்கோனியாக மாறினான். மார்க்கோனி யார்? ரேடியோவை கண்டுபிடிச்ச போது அவரிடத்திலே பேட்டியாளர்கள் கேட்கும்போது அப்போ சொன்னாராம், நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா லார்ட்ஸ் ப்ரேயர் சொல்லும்போதெல்லாம் சிரிப்பேன். இன்றைக்கு நான் கண்டுபிடித்த இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனையோ கடல் கடந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நான் பேசுவது கேட்கிறது என்றால் என் தந்தை பேசியது என் கர்த்தருக்கு கேட்டிருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய சாட்சி. முதல் நாள் மார்க்கோனி gave a testimony on his invention. அதே தான் கண்டுபிடித்த படகு, தான் உருவாக்கிய படகு, தான் கண்டுபிடித்த பேழை, கடைசியிலே அவர் உணர்ந்தார். புதிய ஒரு என்ன கிரியேட் பண்ணார்? பலிபீடத்தை உருவாக்கி பலியிட்டார். நோவா என்று வாசிக்கிறோம். கர்த்தரோடு சஞ்சரிப்பது அது மிக முக்கியமானது. ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமானது. அற்புதம் அற்புதம் என்று சொல்லுகிறோம். என்ன அற்புதம்? இர்வின் ஜேம்ஸ் என்கின்ற ஒருவர், எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? எல்லாம் நீங்கள் சொன்னால் தான் கேள்விப்படுவோம். நாங்கள் தான் விட்டா போதும், வீட்டுக்கு போனவுடனே கறியை வாங்கிட்டு போய் உட்காருவோம். ஞாயிற்றுக்கிழமையாச்சு. ஜேம்ஸ் இர்வின் 8th astronaut, 8வது விண்வெளி வீரர். அவர் நிலவிலே கால் பதித்த அநேகரில் அவரும் ஒருவர். ஆம்ஸ்ட்ராங்க்கு அப்புறம் 8th astronaut. அவர் நிலவில் கால் வைக்கும்போது கர்த்தர் அவரோடு பேசினார். இக்கட்டான சூழ்நிலை. முதல் மனைவி அவங்கள விட்டு போயிட்டாங்க. அதற்கு பின்பு அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். 2வது ஒரு திருமணத்தை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருவார், அவ்வளோதான். அவருக்கு இதே ஆசை, ஸ்பேஸ் கிராஃப்ட் அது இது இப்படி போனோம். அங்கே போகும்போது அவர் இறங்க வேண்டிய இடத்திலே இறங்கி விட்டார். கால் பதித்த போது மீண்டும் செல்வதற்கு அது பழுதடைந்து விட்டது. இங்கேருந்து ஜெபம் பண்ணுறாங்க, நாசால் கீழே இருக்கவங்க எல்லாம் ப்ரேயர். அவங்க ஒய்ஃபு அழுது ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அது எப்படியாவது அந்த ஷாஃப்ட் மேலே வந்தால் தானே அவர் வர முடியும். ஜெபிக்கும்போது அப்படியே மெதுவாக அது வரும்போது அவ்வளோ பேரும் கைத்தட்டுறாங்க, கீழே பூமியிலிருந்தும் கைத்தட்டுகிறார்கள். அவர் கர்த்தரை நோக்கி ஐ ஹேட் அன் என்கவுண்டர் ஆன் த மூன் அப்படின்னு சொன்ன அவர் தான் ஜேம்ஸ் இர்வின். நிலவிலே நான் கர்த்தரை சந்தித்தேன், ஜெபித்தேன், எனக்கு விடையளித்தார், காப்பாற்றப்பட்டேன், திரும்பி நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று ஊழியம் செய்தவர். ஹல்லேலூயா. அவர் தான் ஜேம்ஸ் இர்வின். அந்த ஜேம்ஸ் இர்வின் அவர் போகும்போது உலக தேசங்களின் எல்லா கொடிகளும், தேசிய கொடிகளையும் அங்கே மூணுக்கு எடுத்துகிட்டு போனார். ஆல் ஃப்ளாக்ஸ், எல்லா தேசிய கொடிகளும் அங்கே கொண்டு செல்லப்பட்டு திரும்பவும் கொண்டு வரப்பட்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்போது ஒவ்வொரு தேசத்திற்கு சென்றாலும் அந்த தேசத்தின் அதிபதி
ஜனாதிபதியோ அல்லது பிரதம மந்திரியோ பார்த்தால் இந்த உங்களுடைய தேசிய கொடியை நான் நிலவில் வைத்தேன் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு எப்படி ஆச்சரியம், அப்படியா இந்த இதுதான் கொண்டு போய் அங்கே வச்சிங்களா, எங்கள் கண்ட்ரி தான். ஆமாம். அப்போ அந்த சாட்சியை சொன்னார், கடவுள் என்னை காப்பாற்றினார், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. எப்படி பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்களா? என்னுடைய சாதனை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். இன்னொரு அதிபதி கிட்ட பேசுகிறோமே நினைக்கல, நான் சென்று வந்தது என்ன என்பதை சொல்லக்கூடிய அளவிலே அவர் தன்னுடைய சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்தினார். இப்போ அவரால் எல்லா கண்ட்ரியில் இருக்க ஜனாதிபதிக்கும் சத்தியத்தை போய் சொல்லிட்டார். அது வல்லவா சாட்சியுள்ள வாழ்க்கை. அதற்குத்தான் உங்களுக்கு பேழை கொடுக்கப்படுகிறது. 2024 என்பது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பேழை. அதை அதிசயமாக எண்ணு, அனாவசியமாக எண்ணி விடாதே. அத்தியாவசியமாக எண்ணு, அலட்சியமாக எண்ணி விடாதே. அதில் நீ ஏறுவதற்கு கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார், இறங்குவதை நீர்தான் யோசிக்க வேண்டும். நீ காகத்தை தேடுவாயோ புறாவை தேடுவாயோ அது அவருக்கு தெரியாது, அது உன்னிடம் கொடுக்கப்படுகிறது. நீ வெளியே பார்ப்பதற்கு ஜன்னல் கொடுக்கப்படும், கதவை கர்த்தர் அடைப்பார். God closed the door. அதற்கு பின்பு அது திறந்த வாசலாக மாறும். எதிராக இருக்கிறது, எவனும் அதை பூட்டவும் முடியாது திறக்கவும் முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நானே வாசல் என்ற அந்த வாசல் என் வீட்டு வாசலை தட்டுகிறது. ஏனென்றால் நான் அவர் கட்டளைகளை கை கொண்டால் அவர் உள்ளே வந்து நானும் அவரும் போஜனம் பண்ணுவோம். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்பதை யோசித்து பாருங்கள். டிம் டெபோ என்ற ஒரு பிளேயர் தெரியுமா சாம்? டிம் டெபோ, நீங்கள் இதில் யூடியூப்பில் போய் பாருங்கள். அவர் பெரிய ஒரு பேஸ்பால் பிளேயர். அவருடைய வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டுருக்கு. வேர்ல்டு கப் மேட்ச் அது ஆடிக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய நெற்றியிலே யோவான் 3:16 என்று பெயிண்ட் பண்ணிக்கிட்டு விளையாடினார். மேட்ச் 1,00,000 பேர் அன்றைக்கு பார்க்கிறார்கள். எல்லாரும் அவன் ஆடுறதை விட்டு அவன் நெத்தியில் எதோ எழுதியிருக்கான், என்னதுன்னு பார்த்து அன்னைக்கு நைட்டு எல்லாரும் யூடியூப்பில் போய் கூகுளில் போய் யோவான் 3:16 என்னன்னு படிக்க வச்சிட்டான். 1,00,000 பேரை ஒரே நாளில். தன்னுடைய ஆட்டமாக இருந்தாலும் அதிலும் சத்தியம் குடிகொள்ள வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் சத்தியம் இருக்க வேண்டும், அது நற்செய்தியாய் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய மூச்சு உயிர் எல்லாமே. நான் பொய் சொல்லவில்லை, கர்த்தர் முன்பாக ஆணையிட்டு சொல்லுகிறேன். நான் ஐ ட்ரிங்க், ஐ ஈட் அண்ட் ஐ ஸ்லீப், எவ்ரிதிங் இஸ் காஸ்பல். அதுதான் என்னுடைய லட்சியம். அதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னது. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் நற்செய்தி சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். அந்த டிம் டெபோ மேட்ச் முடிஞ்ச உடனே கொண்டு போய் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? 1,00,000 பேர் உங்களுடைய அந்த கூகுளில் போய் பார்த்தாங்களே, ஹவு டு யூ ஃபீல், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், வாட்ஸ் யுவர் ஐடியா அபவுட் திஸ்? அப்போ அவர் சொன்னாராம், 1,00,000 பேருக்கு யோவான் 3:16 தெரியாதுன்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு பதில் இது. இன்னும் இவ்வளவு பேருக்கு தெரியாமல் இருந்ததா என்று கேட்டாரே, அதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, ப்ளீஸ், ஃபெஸ்டிவல் இஸ் நத்திங், நியூ இயர் இஸ் நத்திங், கிறிஸ்மஸ் இஸ் நத்திங், காட் இஸ் ட்ரூத். அவர்தான் சத்தியம், அதுதான் உண்மை. அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதை எப்படி கொண்டு செல்ல போகிறேன், அதற்குத்தான் நான் உழைக்க வேண்டும். 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரத்துவின் கையில் வர பெற்றுக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதுதான் சுகந்த வாசனை, அதுதான் எனக்கு வரணும். பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸ் போல இருக்குது, என்ன பிரியாணி வாசனை அப்படி அடிக்குது, அந்த வாசனை இல்லை. இது கர்த்தருக்கு பிடித்தமான சுகந்த வாசனை, அது மிகவும் முக்கியம்.
அதே தான் நாம் எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். படிங்க. எபேசியர் 5:2. நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நம்முடைய அன்பு கூட எந்த வாசனை? அது கிறிஸ்துவின் பலியான வாசனை. அந்த வாசனையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதான் ஸ்தோத்திர பலி என்பது தேவனுக்கு அது செலுத்த வேண்டியது. அது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுவதாக இருக்க வேண்டும். எபிரேயர் 9:26 என்ன சொல்லுகிறது? அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அதுதாங்க கிறிஸ்துமஸ். ஒரே ஒரு முறை அவர் வெளிப்பட்டார். எதற்காக என்பதை சொல்லுவதுதான் நம்முடைய பண்டிகையாக இருக்க வேண்டும். அதை சொல்லுகிறோமா? 10:2 பார்த்தீங்கன்னா, பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? நிறுத்தப்படாமல் செய்ய வேண்டும். முதல் பலிபீடம் நோவா உருவாக்கிய போது வந்தது. அதை நாம் என்ன செய்கிறோம்? எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அதை எவ்விதமாய் கடைபிடிக்கிறோம்? அது மிகவும் முக்கியம். அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். இந்த பேழை என்பது நாம் உருவாக்குவது. ஜன்னல் கூட நமக்கு கொடுக்கப்படுகிறது, கதவு கர்த்தரால் அடைக்கப்படுகிறது. பேழைக்குள் பிரவேசி என்று சொன்னார். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், 2024 என்கின்ற பேழைக்குள் நீ பிரவேசி, காக்கப்படுவாய், காப்பாற்றப்படுவாய். ஒரு அராரத் ஒன்று நமக்கு இருக்கிறது. அன்று நம்முடைய பேழை தரை தொட்டும். அன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு, அன்றைக்கு நமக்கு பரலோகம். Thank you so much. God bless you all.